ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 30/12/2023 சனிக்கிழமை, மார்கழி 14. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். துணிவுடன் விரும்பிய பெண்ணிடம் மனதை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலக முயற்சிப்பீர்கள். புதிய நண்பர்களிடம் தொழில் ரகசியங்களை கூற வேண்டாம். தாயாரின் முட்டிவலிக்கு மருத்துவம் பார்ப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்து அந்தஸ்தை அதிகரிப்பீர்கள். நந்தகோபாலனை வழிபடுவதால் நலமான வாழ்க்கை அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புடன் இருந்து வந்த காரியத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் அடைவீர்கள். கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் நடவடிக்கையால் மன சங்கடத்தை அடைவீர்கள். சிறு வியாபாரிகள் சிறப்பான லாபம் பெறுவீர்கள். கடுமையாக பேசி குடும்பத்தில் சிக்கல்கள் வர வாய்ப்புகள் அதிகரிக்கும். விரிசல்கள் விழாமல் இருக்க விக்னேஸ்வரரை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மிதுனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும். தொந்தரவு கொடுத்து வந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். நிலம் வாங்கி விற்கும் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும். கனிவுடன் பேசுவதால் காரிய சித்தி நடக்கும். காளியை வழிபடுவதால் காலங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கடகராசி அன்பர்களுக்கு எதையும் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வழியாக சென்று வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். விருப்பமில்லாத இடத்திற்கு மாறுதல் செய்யப்படுவீர்கள். பிள்ளைகளின் கல்வியில் எதிர்காலம் குறித்து கவலைப்படுவீர்கள். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் பொருளாதார நிலைகள் சீராகும். மனதில் இருந்து வந்த சிறு சிறு குழப்பங்கள் நீங்கும். குரு பகவானை வழிபடுவதால் கோடி நன்மைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். சிம்மராசி அன்பர்களுக்கு ரத்தினம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்குண்டான மதிப்பு கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களின் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதால் அனைவரும் உங்களை நாடுவார்கள். ஒருவரிடமும் குடும்பத்தை பற்றி பகிர வேண்டாம். விருப்பங்கள் நிறைவேற குலதெய்வத்தை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். சொந்தங்களை அரவணைத்து செல்லவும். மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்யும் யோகம் வாய்க்கும். மனதிற்கு பிடித்த விஷயத்தை எப்பேற்பட்டாலும் சரி செய்து முடிப்பீர்கள். வாகனங்களில் செல்லும்போது கவனம் வேண்டும். குழந்தைகளின் கல்வி நிலை உயரும். வருத்தத்தை நீக்க வாராகியை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி அன்பர்களுக்கு தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். எதிலும் நிதானத்துடன் செயல்படவும். பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும். புதிய நண்பர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். நீண்ட தூர பயண சிந்தனைகள் மேம்படும். பொன் பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். காரிய தடைகளை எளிதில் வெற்றி பெறலாம். எதை எடுத்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்படும். விரயங்களை தவிர்க்க பெருமாளை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு கலைப்பொருட்களின் மீது தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும். வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். வாழ்க்கை முன்னுக்கு வர பல முயற்சிகளை எடுப்பீர்கள். அரசு தேர்வுகள் எழுதினால் வெற்றி நிச்சயம். பல முயற்சிகள் செய்தும் மனம் தளராமல் இருப்பீர்கள்.
இடையிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். எண்ணியது எண்ணியபடி கிடைக்க எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதளவில் ஒரு விதமான திருப்தி ஏற்படும். குடும்பத்தினரிடம் பொழுதுபோக்குகளை செலவு செய்வீர்கள். உத்தியோக பணிகளில் நிதானம் வேண்டும். வரன் தேடி அலைபவர்களுக்கு எளிதில் நல்ல செய்தி கூடி வரும். பிரிந்த கணவன் மனைவி இணையும் தருணங்கள் உருவாகும். நல்ல எதிர்காலம் உருவாக உள்ளது. கடன்களை அடைக்க அஷ்டபைரவரை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உயர் அதிகாரிகளை பற்றி புரிதல் மேம்படும். புதுமையான சிந்தனைகள் உருவாகும். அனுபவ ரீதியாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். ஐடி தொழிலில் இருப்பவர்களுக்கு இனிமையான காலங்கள் உருவாக உள்ளது. எதையும் எதிர்கொள்ளலாம் என மன உறுதி உருவாகும். வெளிநாட்டு நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மற்றவர்களின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். பணியை முழு திருப்தியுடன் செய்ய பாலகிருஷ்ணரை வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அன்பர்களுக்கு உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். செலவுகளால் கையிருப்புகள் குறையத் தொடங்கும். விருப்பமில்லாத சில சந்திப்புகள் ஏற்படும். எண்ணிய பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். மனம் அமைதி கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். முருகனை வழிபட முகப்பொலிவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசி அன்பர்களுக்கு முயற்சிக்குண்டான மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனம் மகிழும்படி செய்திகள் வந்து சேரும். சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். அடுத்தவர்களை பற்றிய அவதூறு பேச்சுக்களை கைவிடவும். நீண்ட நாள் அடையாத கடன்களை அடைக்க வழிகள் கிடைக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும். பகைகள் நீங்கி பாலாம்பிகாயை வழிபடுவதால் பலமான வாழ்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.